ஹலோ ஹாய் கைஸ் வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணீங்க, இன்வெஸ்ட் பண்ணீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கு ட்ரேடிங் பண்ணுங்கள். நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்கிரீனே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 19.2 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்தாலும் 25,883 பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழுந்த மார்க்கெட் 25,717, 25,689, 594, 577 நம்ம லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு பத்திரம் தெரிஞ்சிருக்கும். அப்படி கீழே இறங்குற மார்க்கெட் 25,416 வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு இறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 360 பாயிண்ட் கிட்ட இன்னைக்கு மார்க்கெட் வந்து லெஃப்ட் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ ஏன்னா யூஎஸ் ஈரானுக்கு வார் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிறனால மேபி இருக்கலாம். இதை வந்து நம்ம என்ன செக் ப்ரைஸ் வச்சு அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,800 கால் அண்ட் 800 போட். இதில் வந்து 133 அப்படிங்கிறது கீ லெவல், அதே மாதிரி 110 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டியில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். காலில் வந்து 159 கீழே வராங்க. நம்ம சப்போர்ட் லெவலான 144 அப்படிங்கிறது நம்ம சப்போர்ட் லெவல். ஸோ நம்ம சப்போர்ட் லெவல் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே வர்றாங்க. அப்போனா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 89 நம்ம கீழே சப்போர்ட் லெவலில் நீங்கள் கீழே லெவலில் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 111, அதாவது எஸ்டர்டே க்ளோஸ் 111 எஸ்டர்டே லோவில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 133க்கு இங்கே கீழே வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக 133க்கு மேலே போவாங்க. அது மட்டும் இல்லாமல் 159 ஃபர்ஸ்ட் டார்கெட். அப்போ 111 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 133 ஃபர்ஸ்ட் டார்கெட், 159 செகண்ட் டார்கெட், 159 மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா 223 அப்படிங்கிறது டார்கெட். மார்க்கெட் போனது எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னா 419 கிட்ட மார்க்கெட் போயிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து டவுன் சைடு இருந்ததுனால மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ரேலி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் 89 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் கிட்ட நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைசிஸ் பண்ணி ப்ராப்பராக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம ப்ராப்பராக எங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருப்போம். நம்ம திருப்பி ரெண்டாவது என்ட்ரி 159க்கு மேலே 160 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 224 டார்கெட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஏன்னா அதுக்கு மேலே ஓப்பன் வந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு மேலே ஏன்னா 144 நம்ம சப்போர்ட் லெவலுக்கு மேலே இருக்குது. ஸோ சப்போர்ட் லெவலுக்கு மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் மேலே போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணணும். இந்த லெவல்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், கற்றுக்க. இந்த மாதிரி யாராச்சும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.